नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात ऊसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़द अफ़लह मन ज़क्काहा व क़द ख़ाब मन दस्साहा सदक़ल्लाहु मौलानाल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा आति नफ्सी तक़वाहा व ज़क्किहा अंत खैरुम मन ज़क्काहा अंत वलियुहा व मौलाहा सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான பாக்கியம் நிறைந்த நம்முடைய இந்த மஸ்ஜிதில் இன்றைய தினம் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மீலாது பெருவிழா சங்கையான நமது சமூகத்தின் நன்மக்களின் முன்னிலையில் எங்களுடைய அன்பிற்கு சொந்தமான மரியாதைக்குரிய நமது பள்ளியின் பொறுப்பான இமாம் சங்கை மிக்க சல்மான் பாரிசி ஹதரத் பெருந்தகை அவர்களின் வழிகாட்டுதலில் நிர்வாக பெருமக்களினுடைய மிகச்சிறந்த ஆலோசனையில் மதரசாவின் பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர் உட்பட எங்களது அன்பு மாணவ செல்வங்கள் எல்லோரும் இங்கே நிரம்ப கூடி அல்லாஹ் இந்த நிகழ்வை அழகுபடுத்துகிறான். இதை கொண்டு நமது வாழ்க்கையின் பெரும் மாற்றங்களுக்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கண்ணா இறங்குற மாதிரி இருக்கு.
கொஞ்சம் ஒரே லெவல்ல அப்படி இருக்கட்டும். இப்படி வச்சுன்னா அப்படிங்க அதை ஸ்ட்ராங் பண்ணிடணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றின் ஒரு பெரிய தொகுப்பு, திறந்த புத்தகம். பெருமானாரினுடைய வாழ்க்கை என்பது உலகத்தில் ஒரு காலம் பேசப்பட்டது, இன்னொரு காலம் பேசி முடிக்கப்பட்டது என்றல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை எழுதி முடித்து விட்டோம் என்று இன்றும் யாரும் சொல்லவில்லை. அவர்களின் வரலாறு எழுதப்பட்டது, எழுதி முடிக்கப்பட்டது என்றெல்லாம் இல்லாமல் அது இன்றைக்கும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் வாழ்க்கையின் தொகுப்பு பேசப்பட்டது, முடிக்கப்பட்டது என்றில்லாமல் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகம் வியக்கத்தக்க அப்படி ஒரு மனிதரை அதற்கு முன்பும் அது கண்டதில்லை, இன்னும் அது காணவில்லை, இனியும் காணப்போவதில்லை. ஒரு மாமனிதர், அப்பழுக்கற்ற மனிதர், உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் நின்று பேசியவர்கள், வாழ்ந்தவர்கள், சரித்திரத்தின் மகுடமாய் திகழ்ந்தவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலால் கனிவு நிறைந்தவர்கள், அன்புக்குரியவர்கள். பெண்கள் மீது அவர்கள் வைத்த அன்பை வார்த்தைகள் நம்மால் அதன் மீது கொடுக்க முடிவதில்லை. வார்த்தை சுருக்கம் இல்லை, வார்த்தையே இல்லை என்ற அளவிற்கு பெண்களை பற்றி பேசினார்கள். சிறுவர்களின் மிகச்சிறந்த அவர்களை ஆளாக்கும் விஷயத்திலும் அன்பு காட்டும் விஷயத்திலும் அன்னலார் பேசியதை பல்லாயிரம் பக்கங்கள் நிரப்பி இருக்கிறது. பெரியவர்களை, மூத்தவர்களை, முதியவர்களை, ஆலிம்களை, எல்லாவற்றுக்கும் மேலால் பெற்றோர்களை மதிக்கும் இடத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அரங்கில் உறக்கச் சொல்லி முடித்தார்கள். இங்கே அனைத்திற்கும் மனிதன் தன்னை தயார்படுத்துகிற வாழ்க்கையே மகத்தானது. எதை சொன்னார்கள்? சிறுவர்களா அவர்கள் பேசிய வார்த்தைகள், பெரியவர்களா அதற்கு கொடுக்க சொன்ன மரியாதைகள், எல்லாவற்றுக்கும் மேலால் மனித உலகில் நான் எத்தனை உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று தங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால் அதன் பின்னணி உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி உருவானார்கள், இனியும் எப்படி உருவாக வேண்டும், உருவாகுவதற்கான அடித்தளம் என்ன? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம். அல்லாஹ் சொன்னான், நீ ஒரு ரசூலை அனுப்பி வைக்க வேண்டும். ரெண்டு இடத்தில் வரும், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். திருக்குர்ஆனினுடைய அல்லாஹ் பல பகுதிகளில் அவர் வான்மறையை ஓதி காட்டுவார், மனிதர்களை பதப்படுத்துவார், பண்படுத்துவார், சுத்தப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார்கள். ஏன்? பதப்படுத்தப்பட்ட மனிதர்களால் மாத்திரமே வல்லல் நபியின் வாழ்க்கையை வாழ முடியும். தூய்மைப்படுத்தப்பட்ட மனிதர்களால் மாத்திரமே பிறரை மதிக்க முடியும். பிறரை மதிக்கிற வாழ்க்கை, தாயை மதிக்கும் வாழ்க்கை, தந்தையை மதிக்கும் வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலால் வாழ்க்கையில் நின்று தொடங்கும் வாழ்க்கையை வழிகாட்டுக உத்தம நபிகள். அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் மகத்தான செய்தி அத்தனையையும் உள்ளடக்கி கொண்டது. அந்த மாதிரி மனிதர்கள் உருவாகாவிட்டால் எந்த ஒரு நற்பாக்கியங்களையும் மனிதன் தன்னகத்தில் கொண்டு வர முடியாது. சாபாக்களை உருவாக்கி காட்டிட்டாங்க, அந்த தூய்மையை அவர்களுக்குள்ள கொடுத்தாங்க. ஆன்மா பரிசுத்தத்தை அவர்களோடு அவர்கள் தொடர்பு படுத்தி விட்டார்கள். நான் எல்லோருக்கும் சொல்வேன், இது ஒரு நல்ல தலைப்பு, ரொம்ப நேரம் பேசினாலும் இந்த தலைப்பெல்லாம் முடிக்க முடியாது. எங்க லைஃப் பூரா எங்க மாணவர்களோடு முரீதுகளோடு இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் நாங்க முடிச்சது இல்லை, முடிக்க முடியறது இல்லை. ஏன்? இதற்கு பின்னால் தான் வாழ்க்கை. நான் ஒரு நல்ல ஆலிமா, என் தூய்மையை கொண்டே அது நடக்கிறது. நான் ஒரு நல்ல கணவனா, என்னுடைய பரிசுத்தமான என்னுடைய ஆன்மீகத்தினுடைய அழகான இதயத்தை கொண்டே அது நடக்கிறது. ஒரு நல்ல மாணவனாக நான் மாறுவதும் தஸ்கியாவை கொண்டே நடக்கும். இதய தூய்மை இல்லாமல் ஒரு தொழுகையாளி இல்லை, ஒரு நோன்பாளி இல்லை, ஒரு கணவன் இல்லை, ஒரு மனைவி இல்லை, ஒரு ஆலிம் இல்லை, ஒரு உஸ்தாத் இல்லை, ஒரு மாணவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, மனிதர்களே இல்லை. தூய்மை இல்லை எனில் மனிதர்களே இல்லை. பார்ப்பவர்கள் யார்? கண்ணுக்கு படுபவர்கள் யார்? பழகுவார்கள்.
உள்ளுக்குள்ளே குரோதங்களை வைத்திருப்பார்கள், நெருங்கியிருப்பார்கள். ஆனால் 1000 மைல் தூரமாக உள்ளத்தால் இருப்பார்கள். தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களை நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள் எல்லாமே ஒன்னா இருக்கிறாங்க. இல்லை நாயகமே, பயப்படாதீங்க. பெரிய ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது, பலமாக இருக்கிறார்கள் என்றால் நினைத்தீர்கள்? இல்லை இல்லை, அவர்கள் பலத்தை மொத்தத்தையும் இழந்திருக்கிறார்கள். எங்க இழந்தாங்க? குலூபுகும் ஷத்தா, உள்ளங்கள் செதறி கிடக்கிறது. யாருக்கோ நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த அடையாளம் இன்றைக்கு மூமின்களின் புனிதர்களை அது பாதித்திருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒரே பெட்ரூமில், ஒரே படுக்கையில் 2 பேரும் சிரித்து பழகிறார்கள், இணைந்திருக்கிறார்கள், நெருங்கியிருக்கிறார்கள். குலூபுகும் ஷத்தா, உள்ளம் உடைந்து கிடக்கிறது, உள்ளம் சிதறி இருக்கிறது. கணவன் எழுந்திருத்து போகிற போது மனைவிக்கு கணவன் மீது நல்ல எண்ணம் வருவதில்லை. புறப்பட்டு போன கணவனுக்கு மனைவியின் மீது நம்பிக்கை வருவதில்லை. குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் வந்தா மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, 2 பேரும் நிம்மதி இல்லாம போயிடுவாங்க. எந்த நாட்டில் இருந்தால் அவருக்கு நிம்மதி கிடைக்காது. எத்தனை கோடி சம்பாதித்தாலும் நிம்மதி கிடைக்காது. எத்தனை கோடியை மனைவிக்கு கொடுத்தாலும் மனைவி நிம்மதி பெறமாட்டால். கணவன் மீது சந்தேக பார்வை வந்து விட்டார். இந்த சந்தேக பார்வை இல்லாத வாழ்க்கை அது தஸ்கியாவால் மாத்திரமே முடியும். தஸ்கியா என்றால் அன்னலார் கொடுத்த அகத்தூய்மை. இது ஒரு தலைப்புலாம் இல்லை. இது இல்லைன்னா டோட்டலா உலகம் இல்லை, அழகிய குடும்பம் இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கையே இல்லை. அப்ப டோட்டலா நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும், நல்லதொரு நிம்மதி வேண்டும், அழகிய மகிழ்ச்சி வேண்டும். நான் உழைப்பது மகிழ்ச்சிக்காகத்தான், சம்பாதிப்பது சந்தோஷத்திற்காகத்தான். சம்பாதிக்கிறோம், சந்தோஷம் இல்லை. இன்னைக்கெல்லாம் கோடியை பார்க்காதவங்க, அன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு கோடியெல்லாம் யாரு பார்க்கறது. இன்னைக்கு கோடியை பார்க்காதவங்க கம்மின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சொத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனா சந்தோஷம் இல்லை. அவர்கிட்ட கேட்டா ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், அதுல அல்லாஹ் தஆலா வருமானத்துல பரக்கத் செய்தான், பல கோடி சம்பாதிக்கிறோம், நான் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பையனே எனக்கு எதிராக இருக்கிறான். இந்த குடும்பம் பரக்கத் இருக்கிறது, வீடு மகத்தான வீடு, பங்களாக்கள் தோத்து போகும் அப்படி வீடு. அவருடைய கம்பெனிகள் நிறுவனங்களை பார்த்தால் யாரும் பார்வையை தூக்கி பார்க்காமல் போக முடியாது. அத்தனை பிரம்மாண்டமான நிறுவனம், இத்தனை பெரிய பங்களா, அழகான மனைவி, அருமையான பிள்ளைகள். ஆனால் என் பிள்ளைகளால் என் மரியாதை போகிறது, என்ன அவன் மதிக்கிறது இல்லை, அவனுக்குன்னு ஒரு தனி இடத்தை எதிர்பார்க்கிறான். அந்த நிலை குடும்பத்துல டோட்டலா நிம்மதியை குறைச்சிட்டு. என்ன காரணம்? அகத்தூய்மை என்பது குடும்பத்தில் இல்லாமல் போனதால். பிள்ளைக்கும் இல்லை, தந்தைக்கும் இல்லை. அகத்தூய்மை என்பது ஒரு மனகத்தான குடும்பத்தின் மகிழ்ச்சி. அது சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ, பணக்கார குடும்பமோ ஏழை குடும்பமோ, அங்கே அகத்தூய்மை இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகிறது. ஒரு விரிந்த விசாலமான அற்புதமான வாழ்க்கை இது. இது அவங்கள்ட்ட இருக்குது, இவங்கள்ட்ட இல்லைன்னா நான் சொல்லல. இது ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னால வரும். வந்தால் வந்துவிட்டது என்று நிம்மதி பெறுவதற்கில்லை, மீண்டும் காணாமல் போகும். அகத்தூய்மை வரும் தியாகத்திற்கு பின்னால். வந்துவிட்டதே என்று மகிழ்வதற்கில்லை, மீண்டும் காணாமல் போகும். எனவே அகத்தூய்மையை உண்டாக்குவது மாத்திரமல்ல, அதை தரிபடுத்துவதற்கு சாலிஹீன்களின் அருகாமையும் தேவைப்படுகிறது, சாலிஹீன்களின் நெருக்கமும் தேவைப்படுகிறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சிலவற்றை மாத்திரம் சொல்கிறேன். இதன் எப்போதெல்லாம் மனிதனுடைய ஆன்மா பரிசுத்தத்தை இழக்கிறதோ அதற்கு அடையாளம், மிக முக்கியமான அடையாளத்தை மட்டும் சொல்வேன், தன்னை பெரிதுபடுத்தி காட்டும். எல்லாரும் எழுதிக்கிறோம், மனசுல வச்சுக்கிறோம்.
அப்பதான் நாம இதுல இருந்து ரிலீஃப் ஆக முடியும். பயான்ங்கிறது கேட்கிறதோ ரசிக்கிறதோ எல்லாம் இல்ல. நாங்க இப்ப ரசிக்கிறதுக்காக பேசுறதே இல்ல. நீங்க நாளைக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். முதல் விஷயம், நம்ம ஆன்மா அன்னலாருடைய இந்த வழிகாட்டுதலின் பேரில் இருக்கிறதா? அகத்தூய்மையை உண்டாக்கிய அன்னலார், நம்ம அன்னலார் கொடுத்த அகத்தூய்மையில் சஹாபாக்கள் உருவானாங்க. அதை உருவாக்குவதற்கு அது வந்து விட்டதா என்பதை நீங்கள் எடுப்பதற்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். யாருக்கு அகத்தூய்மை கிடைக்குமோ அவர்கள் எப்போதும் தன்னை மேம்படுத்த மாட்டார்கள், முதன்மைப்படுத்த மாட்டார்கள், தான்கிற இடத்தில் வாழ மாட்டார்கள். தான் என்கிற இடம் வருமா, இன்னும் ஆன்மா அகம் தூய்மை பெறவில்லை. இது எல்லாரும் எடுக்கணும். என்னை நான் காணும் இடம் இருக்கிற வரையிலும் என் ஆன்மா தூய்மையாகாது. தன்னை காட்டாத வாழ்க்கை. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலையா வெளியில வந்துட்டாங்க. வந்தா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாகி போச்சு. தலையில ஒரு துணியை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. நடக்க முடியல, கடுமையான வெயில், அது முகத்துல அடிக்குது. ஜனாதிபதி அவசரமா வந்துட்டு போலான்னு வந்தா போக போக அவங்க காரியம் முடியாம கொஞ்சம் தொலை தூரம் நடக்கணும். தலையில ஒரு துணியை தூக்கி போட்டு சையதுனா உமர் இப்னு கத்தாப் நடக்கிறாங்க. அந்த வெயில் எல்லாம் கண்ணு, அது பாலைவன வெயில். நீங்க இப்ப போனாலும் பார்க்கலாம், மக்காவில மதீனாவில அந்த நேரத்துல எல்லாம் நடக்கலாம், நம்மால முடியாது. அவங்கள கடந்து ஒரு அடிமை வாகனத்துல போறாரு. உடனே அமீருல் மோமினீன் அவங்க ஒரு ஃபகீர் மாதிரி தலையில ஒரு துண்டை போட்டுட்டு போறாங்க. அவர் கண்டுக்கிடல. அமீருல் மோமினீன் வாகனத்தை நிப்பாட்டினாங்க. எப்பா கொஞ்சம் நிப்பாட்டுப்பா, என்னையும் கொஞ்சம் ஏத்தி அங்க கொண்டு இறக்கிடுனாங்க. அவர் பார்த்தார், ஜனாதிபதி சுப்ஹானல்லாஹ் கீழே இறங்கிட்டார். வாகனத்துக்குள்ள குதிச்சுட்டார். என்ன அமீருல் மோமினீன் தாங்களா? அந்த அமீருல் மோமினீன், ஆமாப்பா நீ வேணும், முன்னால நீ ஏறுப்பா, நான் பின்னால ஏறிக்கிறேன். வல்லாஹி லா அர்கப், வல்லாஹி லா அர்கப், நான் போக மாட்டேன். தாங்கள் என் பின்னால் இருப்பதா? ஊரு என்ன சொல்லும், நாடு என்ன சொல்லும், மதீனா உள்ளே நான் நுழைய முடியுமா? அவர் கேட்கிறார். அடிமை. அமீருல் மோமினீன் சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்க்கலப்பா, வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, உன் பின்னால ஏறுனா அங்க கொண்டு விட்டுருவேன் நான் சொல்றேன். இல்ல இல்ல வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க முன்னால இருங்க, நான் பின்னால இருந்துக்கிறேன். வல்லாஹி லா அர்கப்னாங்க. அல்லாஹ் மீது சத்தியமா நீ சொன்ன மாதிரி நான் சொல்றேன், வாகனம் உனக்குள்ளது, நான் முன்னால இருக்க மாட்டேன்னாங்க. ஆக அவரு இறங்க மாட்டேங்க, ஏற மாட்டேங்கிறார், இவங்களும் ஏற மாட்டேன்னாங்க. கடைசியா உமர் சத்தியம் பண்ணாங்க, நீ இப்போ ஒண்ணு என்ன பின்னால வச்சு கொண்டு போ, இல்ல நீ போயிடுன்னாங்க. அவர் பார்த்தார், பாவம் ஜனாதிபதியை நடக்க விடக்கூடாது, ஏத்தி பின்னால உட்கார வைத்தார். பின்னால உட்கார வச்சு மதீனா எல்லைக்குள் நுழைய அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கும் போது அவர் கேட்டார், திரும்ப திரும்ப தாங்கள் வரமாட்டேன் என்றீர்களே? அப்போது அவர் சொன்னார், நான் என்கிற அந்த நிலை எனக்கு காணாமல் போய் பல நாட்கள் ஆகிவிட்டது, அது இப்போது எழுந்திருக்க சொல்கிறாயான்னு கேட்டார். நான் போய் நான் என்ன நினைக்கிறேன், ஜனாதிபதி நான் பின்னால இருந்த மரியாதை இல்ல, நான் முன்னால வரணும் நீ சொல்ற, ஆனா நான் அதையெல்லாம் அழிச்சு போட்டேன். ரசூலுடைய தர்பாரில் ரசூலின் பாதடியில் நாங்கள் படித்த பாடம், நாங்கள் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, என் முன்னால் அல்லாஹ்வே இருக்கிறான் என்று படித்து கொடுத்த பாடம் ஹயாத் வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். நாங்க இன்னைக்கும் நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு அந்த பாடத்தை படிச்சு கொடுக்கிறோம், முரீதுகளுக்கு படிச்சு கொடுக்கிறோம், நான் இல்லைங்கிற பாடம். ஆனால் அந்த பாடம் நீங்கள் பெறவில்லை என்றால், நம்முடைய ஆன்மா நம்மை மிகைக்கிறது என்றால், முந்தும் என்றால், நான் தான் போய் செய்யணும், நான் தான் போய் நான் இல்லைன்னா இல்ல, நான் இல்லைன்னா இல்லைன்னாலே நம்ம இல்லைன்னு அர்த்தம், நம்ம இன்னும் தூய்மை மனிதர்களாக ஆகலன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் உன்னை முற்படுத்தும் நிலை உனக்கு வந்தால் நீ புரிந்துகொள், தூய்மைப்படுத்தப்பட்டவர்களில் நீ இன்னும் இல்லை. அல்லாஹ் அந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. கொஞ்சம் நீங்க கேட்டுட்டு நாளைக்கு கொண்டு வந்துட்டா, ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னால்தான் இந்த பயணம். வரணுங்கிற ஆசைப்பட்டு வந்தோம், ரொம்ப நாளா வர முடியலையேன்னு, நேரமும் இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய இதயங்கள் பரிசுத்தமாக, வீடு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும், வியாபாரம் பரக்கத்தாயிடும், கஸ்டமர்கள் நம்மளை தேடி வருவாங்க.
நீங்க அகத்தூய்மை உள்ள மனிதர்களா? உங்களை தேடி கஸ்டமர்கள் வருவாங்க, வாடிக்கையாளர்களால் நீங்கள் கவரப்படுவீர்கள். ஏன்? உங்கள் நாவு அப்படி பேச்சைத்தான் பேசும், உங்களை முற்படுத்தி பேசாது. சர்க்காரை ஆலமின் தர்பாரில் கொண்டு ஒருவர் குற்றவாளியா நிறுத்தப்பட்ட போது முஹம்மது ரிலா எழுதுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு வரலாறு நூலு, இன்றைக்கு தமிழகத்தின் பல மதரசாக்களின் பாட நூல். அதில் அவர் எழுதுவார், முஹம்மது ரிலா ஒரு குற்றவாளியை கொண்டு வள்ளல் நபியின் தர்பாரில் நிறுத்தப்பட்ட போது அவர் கைகால் தான் நடுங்குது, அப்படியே ஆடுறார், என்ன தண்டனை கிடைக்குமோ என்று. பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவ்வின் அலைக்க நப்சக். என்னப்பா அமைதியா இருப்பா, ஏன் இவ்வளவு பதற, எதுக்குப்பா பதட்டம், ஏன் கைகால்லாம் அசையுது? குற்றவாளி மனித உலகத்தின் தலைவருக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். சரியான தண்டனை தரப்படுவதற்கு, சரியான தண்டனை கொடுக்கப்படுவதற்கு சரியானவர் நபிகள் நாயகம். அந்த தகுதியில் இருக்கிறாங்க. அவ்வினாலே அமைதியாயிரு, உன்னை லேசாக்கிக்கா, நீ ஒன்னும் பெரிய அரச தர்பாரில் இல்லை. நல்ல கவனிக்க, நீ ஒன்றும் பெரிய அரச தர்பாரில் இல்லை, நீ நிற்பது ஒரு சாதாரண குடும்பத்தின் பெண்மணிக்கு பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு முன்னால் நிற்கிறாய், நீ பயப்பட வேண்டாம் என்ற போது அவர் கைகால் ஆட்டம் நின்றது மாத்திரமல்ல, அரவணைத்து போகிறார் அன்னலாரை. அன்னலாரின் கரத்தை பற்றி பிடித்து முத்தமிட்டார். தொடர்ந்து அவர் வாழ்க்கை பாவத்தை விட்டும் பரிசுத்தமானது, குற்றத்தை விட்டும் பரிசுத்தமானது. எல்லாவற்றுக்கும் மேலால் அவர் ஆன்மா பரிசுத்தம் பெற்ற மனிதராக மாறுகிறார். நம்ம வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வந்தால், அந்த குணம் வந்தால், நமக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். நான் முதலாளியா, என் தொழிலுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கும். என் குடும்பமா, என் குடும்பத்திற்கு பின்னால் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம இழக்கிறது நான்கிற இடத்துல இழந்துட்டோம், நான்கிற இடத்துல. அதனால ஒரு தொழிலாளி முதலாளி தொழிலாளியை மதிக்கணுமா? ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்துக்கு கீழே இருக்கிறவங்களை மதிக்கணுமா? ஒரு ஆசிரியர் மாணவனை மதிக்கணும், ஒரு ஷேக் முரீதை மதிக்கணும். பெருமானாரை பாருங்கள், எந்த ஒரு சஹாபியை நோக்கி கால் நீட்டினது இல்லைன்னு எழுதுறாங்க. தோழர்களை பார்த்து காலை நீட்ட மாட்டாங்க ரசூல். ஏன் நீட்ட முடியாதா? கால் கொஞ்ச நேரம் நீட்டணும்னு நினைப்பாங்க. முன்னால தோழர்கள் இருக்கிறார்கள். தோழர்களை மதிக்கிற தலைவர் எங்கே? அகத்தூய்மையின் வெளிப்பாட்டில் அது பிரதான இடம். முதலாளி யார்? தொழிலாளியை மதிக்கும் முதலாளி, பிள்ளைகளை மதிக்கும் தந்தை, மாணவர்களை மதிக்கிற ஆசிரியர். கீழே இருக்கிறவங்களை மதிக்கிற பார்வை கிடைத்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்தான் உலக அரங்கில் உயர்ந்தவர். முதலாளி தொழிலாளியை மதிக்கிறார் என்றால் அந்த தொழிலாளிகளால் அவர் நேசிக்கப்படுவார். குடும்ப தலைவர் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை மதிக்கிறார் என்றால் பிள்ளைகளால் அவர் உயர்த்தப்படுவார். எந்த ஆசிரியர் மாணவர்களை மதிக்கிறார்களோ அந்த ஆசிரியர் மாணவர்களின் இதயத்தில் இடம் பிடிக்கிறார்கள். எந்த ஷேக் முரீதை மதிக்கிறார்களோ அந்த ஷேகை முரீதுகள் உயிரை கொடுத்தே மதிப்பார்கள், உயிருக்கு உயிராக நேசிப்பார்கள். அதை கொடுக்கிற இடம் அகத்தூய்மை என்றார்கள். நான் இல்லைங்கிற இடம் தான் முக்கியமானது. அல்லாஹ் அந்த வாழ்க்கைய உங்களுக்கும் எனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நசீபாக்குவானாக. இது எல்லாரும் சொல்ற விஷயம்லாம் இல்ல. நான் இல்லைன்னு நீங்க ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்க, சேலஞ்சு தான் இது. முடியாது. கடையில நம்ம தொழிலாளி கொஞ்சம் தப்பா நடந்துட்டானா என்ன நினைச்சுக்கிட்ட, ஏன் முன்னாலயா சோழி முடிஞ்சிட்டு நான் வந்துட்டாங்க, ஏன் முன்னாலயா நான் அங்க வந்தாச்சு. இழப்பது மரியாதையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்காத்த வாழ்க்கை ஒரு சிறந்த பாரம்பரியத்தை உருவாக்கி கட்டி காக்குறாங்க. சஹாபாக்களை பெருமானார் தொழுன்னு சொன்னது எப்போ பாருங்க, நோம்பொய்ன்னு சொன்னது எப்போன்னு பாருங்க. அதெல்லாம் பல வருஷத்துக்கு பின்னால முதல்ல தனக்கு முன்னால் உட்கார வைத்து அகத்தை தூய்மைப்படுத்தினாங்க. நான் யாருன்னு போட்டி போட்டு நீண்ட காலம் சண்டை பிடிச்சவங்களை நீ ஒண்ணுமில்லைன்னு காட்டினாங்க. என்ன அவன் கேவலப்படுத்திட்டான்னு சொன்னாங்க, பெருமானார் சிரிச்சாங்க. தொட்டால் பதிலுக்கு பன்மடங்கு தொட்டவர்களை
அடித்தால் அடித்ததற்கு பகரமாக காயப்படுத்தியவர்களை தன்னை அழிச்சு விட்டுட்டாங்க. அழுது கொண்டு வருகிறார் அப்துல்லா இப்னு மசூத். அழுதுட்டு வர்றார். என்ன இப்னு மசூத் அழுகிறார்? பெருமானார் பார்க்கறாங்க. என்னப்பா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. சையதுனா அப்துல்லா இப்னு மசூத எத்தனை மணி? 10 மணிக்கு முடியும். 10 சார்பா என்ன அழுகன்னு கேட்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒண்ணுமில்லை யா ரசூலல்லாஹ், காபத்துல்லாஹ்ல போய் குர்ஆன் ஓதுன, அடிச்சு போட்டாங்க. அடிச்சு பாருங்க கண்ணையெல்லாம் காயப்படுத்தி விட்டுட்டாங்க. பெருமானார் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பெருமானார் சிரிக்கிறாங்க. இப்னு மசூத் அழுகிறார். சர்க்காரை ஆளும் சிரிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எப்பவும் உங்களை சிரிச்ச முகத்தோடு வைக்கட்டும். சாபாக்கள் வேற பெரிய துவா. பெருமானார் சிரிச்சிட்டாங்களாம். அப்படி போறது இல்ல. அல்லாஹ்கல்லாஹு சின்னக், அல்லாஹ் தங்களுடைய பல்ல எப்போது சிரிப்போடு இருக்கட்டும், அல்லாஹ் அந்த சிரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், தாங்க சிரிச்சுதான் வாழணும் அப்படின்னு துவா செய்துட்டு, இப்ப ஏன் சிரிக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், நான் கண்ணெல்லாம் கலங்கி வந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கேன். இல்ல இப்னு மசூத், இப்ப நீ இப்படி அடிபட்டதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான்னாங்களாம். அடிபட்டால் அழுது வந்த வரலாறு இல்லாத மனிதர்கள், அடி வாங்கிட்டு வந்த மனிதர்கள் அல்ல, அடிக்கு பகரம் கொடுத்துட்டு வந்த மனிதர்கள். அடி வாங்கி வருகிறார் அன்னலாரின் சகவாசத்தால், பதில் கொடுக்காமல் வருகிறார். அல்லாஹ்வே சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் சிரித்தான், நான் சிரித்தேன். ஜிப்ரீல் சிரித்தாங்க, நான் காரணம் கேட்டேன். காரணம் இருக்கிறது என்றார்கள். ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காபத்துல்லாவில இருந்து மதீனாவுக்கு விடைபெற்ற பின்னால் மாநபி ஸல்லல்லாஹு, இமாம் புகாரி எழுதுவார், மாநபி சொல்றாங்க, பத்ர் களத்துல மாசனா அபூ ஜஹல் என்ன செய்யறான்னு யாராவது பார்த்துட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. அபூ ஜஹல் என்ன செய்யறான் போர்க்களத்துல, அவன் நிலைமை என்ன பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்னு மசூத் போய் பார்க்க போனாங்களாம். இது புகாரி ஷரீஃப்ல வருது. இப்னு மசூத் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் குற்றுயிராய் கிடக்கிறார். மேலே ஏறி அவருடைய காரியத்தை முடிச்சிட்டு அவருடைய தலைய தர்பாருக்கு கொண்டு வரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சிரிச்சாங்க. இப்பயும் சிரிக்கிறீங்க சொன்னாங்களாம். அன்றைக்கு உன்னை அடித்து காயப்படுத்திய போது ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். அடிச்சா பதில் கொடுக்காம வந்துட்டாரு பாருங்க, தன்னை காணாக்கிட்டு வந்துட்டாரு பாருங்க. அல்லாஹ் இப்போது சந்தோஷம் அடைந்து சுப செய்தி சொன்னான், எந்த அபூ ஜஹல் இவரை தாக்கினானோ அந்த அபூ ஜஹல் இவர் கையாலேயே தாக்கப்படுவான், இவர் கையால தாக்கப்படுவான். அபூ ஜஹலை நெருங்க முடியுமா? கிட்ட போக முடியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊதால். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அபூ ஜஹல கடைசி நேரத்தில் அவங்க போய் தான் காரியங்கள் எல்லாமே முடிந்து போனது. பெருமானார் சொன்னாங்க, சதகல்லாஹ் வ சதக ஜிப்ரீல், அல்லாஹ் உண்மை சொன்னான், ஜிப்ரீலும் உண்மை சொன்னார்கள். அன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பகரம் இது நடக்கும் என்றார்கள். நடக்கிறது. ஒரு முன்மாதிரி உண்டாக்கிட்டு போறாங்க பாருங்க. தன்னை காணாக்கிற மனிதர்களை நான் உண்டாக்கிட்டேன். அடிச்ச போது, காயப்படுத்தின போது, கஷ்டப்படுத்தின போது, சஞ்சலம் கொடுத்த போது, மனைவி கொஞ்சம் வேகமா பேசிட்டா கூட நான்கிற இடம் மிகைக்காமல், இது ஒரு பெரிய அலமத்தும் மின் அலாமாத்தி தஸ்கியா, மனிதன் உள தூய்மை பெற்றான் என்கிற பல அடையாளங்களில் மிக பிரமாதமான அடையாளம் தன்னை அழித்து வாழ்கிற இடம். இதுல எல்லாருக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய பங்களிப்பு நசீபாக்குவானாக. நிறைய முதலாளிகள் இருக்கிறீங்க, நிறைய குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க, நிறைய உஸ்தாதுமார்கள் இருக்கிறீங்க, நிறைய சமூக பொறுப்பாளர்கள் இருக்கிறீங்க. எங்கள் அன்பு கண்மணிகளான மாணவர்கள், நாளைய சமூக தலைவர்கள் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உங்களை முதன்மைப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் படுத்தாதீர்கள். நான் இல்லை, அல்லாஹ்வே இந்த காரியத்தை நடத்தினான். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. பெருமானார் ஒரு போர்க்களத்திற்கு சஹாபாக்கள் அனுப்புறாங்க. தளபதி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சகோதரர் சையதுனா அபூ ஆமீர். போர்க்களம் துவங்குச்சு. எதிரிகளத்தினுடைய மாவீரராக
அன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டவர். சையதுனா அபு ஆமிரை குறிவைக்கிறார். அவர் பேர் ஜுஷமி. எதிரிகளத்தினுடைய அந்த வீரருடைய பேர் ஜுஷம். ஜுஷமியினுடைய குறியெல்லாம் அபு ஆமீர் மீது. அபு ஆமீர் எங்க போறார், எங்க வருகிறார்? அவர் தளபதி. அவருக்கு தெரியும் தளபதியை தாக்கி களத்தை வெற்றியாட வேண்டும். குறிவைத்து அதுல ஜெயிக்கிறார். இவங்களுடைய உயிர் பாகத்தில் அவர் அம்ப வீசிட்டார். கீழே விழுந்துட்டாங்க, எழுந்திருக்க முடியல அபு ஆமீரால். அபு முசல் அஷாரி ஓடி வர்றாங்க. என்னம்மா பாலா, இந்த காரியத்தை யாருப்பா செய்துட்டா கேட்டாங்க. கேட்ட போது அவர் சொன்னார், இதோ போகிறானே இந்த ஜுஷமி என்றார். உடனே இங்கிருந்து ஓடி போறார் அபு முசல் அஷாரி. ஜுஷமியை போய் அவர் பார்த்த உடனே ஓடுறார். அனாத்தஸ்தாயின்னு கேட்டாங்க. வெக்கமா இல்ல? எப்போ எங்க தளபதியை கீழே வீழ்த்திட்டு ஓடுகிறாயே, போர்க்களத்தில் ஓடுவதா வீரம்? வெக்கம் இல்லையான்னு கேட்டா அவன் நின்றுட்டாங்க. வெக்கத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. நம்ம வீரத்தை விலை பேசிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் இந்த சமூகத்தில் அந்த மாதிரி வெக்க உணர்வை நசீபாக்குவானாக. இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போன விஷயமாக அது ஆண்கள்கிட்டையும் குறைஞ்சு போயிட்டு பெண்கள்கிட்டையும் குறைஞ்சு போச்சு. பேச்சுல வெக்கம் இல்லை, செயல்ல வெக்கம் இல்லை, உடைகள்ல வெக்கம் இல்லை. ஒருத்தங்களை பார்த்துட்டா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா கொஞ்சம் வெக்க வந்துடும். இப்படி நிக்கிறோமா அவங்க முன்னால அப்படின்னு அந்த வெக்க உணர்வு தான் பல பேர்களை சீராக்கும். அந்த வெக்க உணர்வுகள் விஷயமா ஒருத்தர் அடிக்கிறார். அப்ப பெருமானார் கேட்டாங்க, ஏன்பா அவரை போட்டு அடிக்கிறேன்னு கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான கிரந்தத்துல பதிவாகும். ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்ல, என் குடும்பத்து புள்ள அவரு ரொம்ப வெக்கப்படுறார், அப்படியெல்லாம் நீ வெக்கப்பட்டா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு அடிக்கிறார். இன்னல் ஹயா மினல் ஈமான். அதுக்கெல்லாம் அடிக்காதப்பா, வெக்கப்படுறான்னு அடிக்கிறியா, விட்டுடு. ஹயா ஈமான்ல ஒரு பங்கு. இன்னைக்கு பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு காலத்துல எல்லாம் எங்க தாப்பனார் ஸ்டேஜில் உட்கார்ந்தா நாங்க கீழே தான் உட்காருவோம், மேல இருக்க மாட்டோம். தாப்பனாருக்கு முன்னால உள்ளாடைய போட மாட்டோம். வீட்டுக்குள்ள உள்ளாடை போட முடியாது. அதெல்லாம் ஒழுக்க குறைவாகவே கருதப்பட்டுச்சு. இப்ப எல்லாம் எல்லாமே மாறி தாப்பனார் கீழே இருக்கிற பையன் சேர்ல உட்கார்ந்து இருக்கான். அவங்களுக்கு முன்னால எல்லாம் நடக்கிறது. வெக்க உணர்வுகள் ஆண் மக்களிடத்திலும் பெண் மக்களிடத்திலும் குறைந்து போவது அது ஈமானுடைய அடையாளத்தை இழக்கிறோமோ என்ற பயம். அலா தஸ்தஹி, வெக்கமில்லை. போர்க்களத்தில் எங்கள் தளபதியை தாக்கிவிட்டு ஓடுகிறாயேன்னு கேட்டாங்க. அவர் நின்னுட்டார். அவர் நின்ன உடனே இவங்க போறாங்க, நேருக்கு நேரா மோதுறாங்க. நீண்ட வரலாறு. கடைசியா அவரை வீழ்த்துறாங்க. வீழ்த்தி அவர் இவங்க கையால் தாக்கப்படுகிறார். அபு முசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய கரத்தால் ஜுஷமி தாக்கப்படுகிறார். இதை இமாம் புகாரி தங்களுடைய அருமையான கிதாபில் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யறாங்க. நேரா வந்தார். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அபு ஆமீர் வந்து சொல்றார், அபு ஆமீர் கத்தலல்லாஹு சாஹிபக். ஒரு பெரிய போராட்டம். அவன் சாதாரண ஆள் இல்ல. ஜுஷமி போர்க்கள அனுபவம் தெரிந்தவர், நுணுக்கம் தெரிந்தவர். இவ்வளவு கச்சிதமாக தளபதியையே வீழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை அபு மூசா வீழ்த்துகிறார். கடுமையான போராட்டத்திற்கு பின்னால் இவர் கையில் அவர் அகப்பட்டுக் கொண்டார். அவர் கையில் இவர் அகப்பட்டால் இங்கே காலியானவர்கள் 2 நபராகுவார்கள். அபு மூசாவும் வீழ்த்தப்படுவார். அபு மூசாவின் கரத்தில் அவர் அகப்பட்டதால் அவர் வீழ்த்தப்பட்டார். அவ்வளவு போராட்டத்திற்கு பின்னால் ஜெயிக்கிறார். வந்து சொன்னா கத்தலல்லாஹு சாஹிபக். அப்படியே புகாரில வர்ற வார்த்தை தங்க எழுத்தால் பதிவாகும். அபு ஆமீர், உன்னை தாக்கியவனை அல்லாஹ் கொன்று விட்டான். கடுமையா எதிர்த்தேன், கடுமையா போராடின, என் சக்தியை பூரா செலவழிச்சேன். அவங்க இல்ல, தன்னை அழிச்சாங்க. இந்த சப்ஜெக்டை நான் கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். இன்றைக்கு நிறைய பேர் இதய தூய்மை பெற முடியாமல் போகிற மிகப்பெரிய சக்தியாக விளங்குவது தன்னையே சொல்லி சொல்லி நான்ங்கிற இடத்தில் அவங்க தூய்மை பெற முடியலையா? இபாதத்து ஜீரோ, தொழுகையில பலகீனம், சதகாவிலே பலகீனம், ஜகாத்திலே பலகீனம், ஹஜ்ஜி கூட பலகீனம். இது இல்லைன்னா எல்லாமே அவ்வளவுதான். அது அஃபுலஹ மன் ஸக்காஹா. இதை தூய்மைப்படுத்தியவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் 10 பொருளில் சத்தியமிட்டு சொன்னான். சூரியன் மீது சத்தியம், சந்திரன் மீது சத்தியம், பகலின் மீது சத்தியம், இரவின் மீது சத்தியம். அல்லாஹ் சொல்றான்.
அவன் சொல்றதுக்கு ஏங்க இவ்வளவு சத்தியம்? அத்தனை சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், இதயத்தை தூய்மையாக்கியவர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள். கத் என்ற வார்த்தையை போட்டான். திட்டமாக கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இதுல தூய்மையை கொடுக்கல, நீ தொழுகையால கூட ஜெயிக்க முடியாது. தொழுகைக்கு வெற்றி கொடுக்கிற சக்தி உண்டு. ஹஜ்ஜி உன்னை வெற்றியாளனாக்குற சக்தி உண்டு. அந்த சக்தி எல்லாம் இதய தூய்மை இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு. இதய தூய்மை அனானியத்தில் அழிந்து போகும். 4 இடத்தில் கத்தலல்லாஹு சாஹிபக், அல்லாஹ் உன்னை தாக்கியவனை தாக்கி விட்டான். இனி வரலாறு அப்புறம் தொடருது. இங்க விஷயம் என்ன? இவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு அவனை தாக்கிவிட்டு அவர்கிட்ட போய் தன் பெருமையை பேசல, தன் வீரத்தை பேசல, மாபெரிய வீரனை அழிச்சிட்டேன்னு பேசல, அல்லாஹ் அவரை கொண்டுட்டாம்பான்னு சொன்ன அந்த வார்த்தையை இமாம் புகாரி பதிவு செய்வார். எத்தனையோ லட்சோபலட்ச இதயத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும் வார்த்தை. எல்லா வேலையும் நம்ம செய்யணும், ஆனா நம்ம செய்யல. நம்மளை வச்சு அல்லாஹ் வேலை செய்ய வைத்தான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, மிகப்பெரிய விஷயம் 2வது பகுதி. 9 மணி வரைக்கும் 10க்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இங்க நான் சொல்றது ஒரு விஷயம் வந்துட்டா போதும். நீங்க இல்லைங்கிற இடத்தை மட்டும் நீங்க உண்டாக்கிட்டாலே இதய தூய்மையை நோக்கி நீங்கள் பயணமாகிறீர்கள் அர்த்தம். நாளையே அல்லாஹ் தொடர தௌஃபீக் செய்வானா. ஒவ்வொன்றையும் உங்களை தூக்கி தூக்கி நிறுத்துவான் ஷைத்தான். நீ இல்லைன்னா அந்த காரியம் நடந்திருக்குமான்னு கேட்பான். நீ வராட்ட அந்த பிரச்சனை தீர்ந்திருக்குமான்னு கேட்பான். நீ கையெழுத்து போட போய் தானே இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்துச்சும்பா. நீ ஒரு போன் பண்ணி சொல்ல போய் தானே அந்த இடத்துல கூட எல்லாரும் அந்த காரியத்தை பெருசாக்கி லேசாக்கி தந்துட்டாங்கம்பா. இப்படி நம்மளை தூக்கி தூக்கி நிறுத்துவான். அவன் தூக்கி நிறுத்துறது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு இல்ல, நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறது. 2ஆம் பகுதி கொஞ்சம் இபாதத்துல அழகா வரும்போது தற்பெருமைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நல்லா ஆயிட்டோங்கிற ஒரு தன்மை வரும். நம்ம கொஞ்சம் இபாதத்துல புனிப்பா இருக்கிறோமேன்னு ஒரு தன்மை. நம்ம டெய்லி குர்ஆன் ஓதுறோமே, நம்மள மாதிரி யார் ஓதுறாங்க? இது ஒரு வகையான, இதுக்கு பேர் தற்பெருமைம்பாங்க. உஜுபுன்னு அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க. நல்ல ஞாபகம் வைக்கணும். இது பெரிய விஷயம். உலமாக்கள், ஆலிம்கள், மாணவர்கள், தீனுடையவர்கள், இபாதத்துடையவங்க, இவங்கள்ட்ட போய் இது பாடுபடுத்தும். நம்ம என்ன குறைவா இருக்கோம்? நம்மகிட்ட என்ன குறை? அவர் பாரு தஹஜ்ஜுத் தொழுது, நம்ம தொழுதுதான் இருக்கோம். இவரை பாரு, இவர்கிட்ட இபாதத்து சரியா இல்லை, நம்மள்ட்ட இருக்குது. நான் டெய்லி 5 ஜூஸ் ஓதுறேனே, நான் டெய்லி உதுவு செய்யறேனே, நான் டெய்லி சதக்கா செய்யறேனே, இப்படியே சொல்லி சொல்லி நம்மை பற்றி நமக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு வகையில் உனக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை தடுக்கிற இதய தூய்மைக்கான ஒரு பெரிய பங்களிப்பை மறுக்கும் செய்திங்கிறான். இதய தூய்மையை நீ உண்டாக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சீரனோடு போறாங்க. பிரம்மாண்டமான ஆற்ற கடக்கணும், பிரம்மாண்டமான ஆறு. தண்ணியை நீங்க இங்க இருந்து பார்த்தா அது அவ்வளவு பெரிய தண்ணி, கீழே விழுந்தா மேல எழுந்திருக்க முடியாது. போன ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலை தூக்கி தண்ணியில வச்சாங்க. பின்னால வந்த சீடனும் காலை தூக்கி வச்சான். நபி போறாங்க. தண்ணியை பார்த்தீங்கன்னா கரண்ட காலுக்கு மேலதான் தண்ணி இருக்கு. அதை கவனிச்சுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்கன்னா கரண்ட காலுக்கு மேல தண்ணி இருக்கு. தண்ணிக்கு மேலேயே போற மாதிரி இருக்கு. இவனும் பின்னாலேயே போறான். கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போயாச்சு. இந்த பின்னால போன சீடன் சொன்னா, மனசுல மாலி ஈசா மின் ஃபضل, மாலி ஈசா மின் ஃபضل அலையா, என்னை விட ஈசாவுக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்குது? எவ்வளவு பெரிய கடல்ல அவரும் நடக்கிறார், நானும் நடக்கிறேன். அவன் மனசு மாலி ஈசா மின் ஃபضل அலையா, என்னை காட்டிலும் ஈசாவுக்கு என்ன சிறப்பு? ஈசா அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ்வின் தூதர். அவர்களும் கடல்ல நடக்கிறாங்க, கடல் போன்ற அந்த நீரில். நானும் நடக்கிறேன். இந்த தண்ணி அவங்களையும் அழிக்கல, என்னையும் அழிக்கல. அப்படின்னா கிட்டத்தட்ட ஈசாவும் நானும் ஒண்ணுதான். நான் என்ன, நமக்கு எவ்வளவு பெரிய பவர் வந்துட்டு அப்படின்ட்டு அந்த தற்பெருமை உண்டாச்சு. உண்டான அடுத்த நிமிஷம் அவர் தண்ணிக்கு மேல இல்ல, டப்புன்னு உள்ள போயிட்டார், தண்ணி கீழே போயிட்டார். ஈசா முன்னால போறாங்க, திரும்பி பாக்குறாங்க, ஆளை காணல. கைய தூக்கி சத்தம் போடுறான், மேல இருந்துருக்கான். நபியன் சத்தம் போட்டு உள்ள போயிடுறான், நபியன் சத்தம் போட்டு உள்ள போறான். அவனால் நிக்க முடியல, அவ்வளவு ஆழம், தவிட்டே இருக்கான்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவன் எப்படி அகப்பட்டான் அந்த பாக்கியத்துல. நேரா பின்னால வந்து அப்படியே கையை பிடிச்சி மீனை தூக்குற மாதிரி தூக்கிட்டாங்க. தூக்கி தண்ணிக்கு மேல நிப்பாட்டுறாங்க. அவன் சொன்னா, தயவு செய்து கீழே நிப்பாட்டாதீங்க, அவங்க மேல ஏத்திக்கங்கன்னா. நீங்க இப்ப கீழே நிப்பாட்டினா ரெண்டாவது உள்ள போயிடுவேன். ஏன் போனேன்னு கேட்டாங்க. அதான் எனக்கு தெரியலன்னா. என் பின்னால தானப்பா வந்த, ஏதாச்சும் மனசுல நினைச்சியான்னு கேட்க. நபிமார்கள் இல்லையா? ஆமா நினைச்சேன். நமக்கும் ஈசாவுக்கும் ஒரே நிலை தான். ஈசாவுக்கு என்னை விட என்ன சிறப்புன்னு நினைச்சேன். அவரும் நடக்கிறார், நானும் நடக்கிறேன்னு நினைச்சேன். ஈசா நபி சொன்னாங்களாம், அல்லாஹ் என்னை திரும்பி பாருன்னு சொன்னா பார்த்துட்டேன். நான் திரும்பி பார்க்கலன்னா நீ கியாமத் வரைக்கும் உள்ளே போயிருப்பேன். நான் பெரிய நிலைக்கு போயிட்டேன் நீ நினைச்சா உன்னை வச்சு பார்க்கவே அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான. இபாதத்துல நான் பெரிய இடத்துக்கு போயிட்டேன் நீ நினைச்சா உன்னை வச்சு பார்க்க அல்லாஹ் பிரியப்படல. தற்பெருமையும் தஸ்கியாவை உண்டாக்க தடையாக இருக்கும். தஸ்கியான இதய தூய்மை, அகத்தூய்மையை ஏற்படுத்திய அகமது நபிகள். அந்த தலைப்பு ரொம்ப புனிதமான தலைப்பு. 12 நாள் இந்த ஒரு தலைப்புல பேச. இன்னைக்கு ஒரு ஆளு, நாளைக்கு ஒரு ஆளு, நாளை கழிச்சு பேசினாலும் இந்த தலைப்பு முடிவாகாது. ஆக பரிசுத்தமான மனிதர்களால் குடும்பத்தில் ஜெயிக்க முடியும், பரிசுத்தமான மனிதர்களால் தொழிலில் ஜெயிக்க முடியும், பரிசுத்தமான மனிதர்களால் சமூகத்தில் ஜெயிக்க முடியும், இதய தூய்மை உண்டாக்கியவர்களால் இபாதத்திலும் ஜெயிக்க முடியும். இந்த தன்மை மனுஷனுக்கு வர்ற போது அல்லாஹ் இவங்களை எவ்வளவு உயர்த்துறான். இதனுடைய பாதிப்புகள் நிறைய இருக்குது. மனிதனுடைய ஆன்மாவுக்கு அவன் கட்டுப்படுற போதெல்லாம் அவனுக்குள்ள அது உண்டாக்குற பெரிய பெரிய சிபத்துக்கள்ல ரொம்ப பரிதாபமான சிபத்துக்களை எல்லாம் உண்டாக்கிடும். இவனை மதிக்கத்தக்க இடத்தை விட்டு கீழே இறக்கிட்டே வரும். அதையெல்லாம் இங்க விவரிக்க நேரம் இல்லை. அடுத்த கட்டமா இவனுக்குள்ளே அந்த தன்மை பிறந்தால் என்ன நடக்கும்? அந்த தன்மை தூய்மை என்பதை இவன் இழந்தால், இழந்துட்டோங்கிறதுக்கு அடையாளத்தை நான் சொன்னேன். அது நிறைய இருக்குது. ஒரு 2 செய்தியை மட்டும் தான் சொல்லி இருக்கேன். உண்டாயிட்டு அப்படிங்கிறதுக்கு 1000 அடையாளம். நான் வரலாற்று பின்னணியில சொல்றேன். ஏன்னா வரலாறு தான் நம்ம மனசுல கொண்டு தங்க வைக்கும் செய்தியை. மனசு அந்த தன்மைக்கு வந்துட்டான், ஓரளவுக்கு பரிசுத்தமாயிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சிபத். இது நம்மளை ஆக விடாது. அதை எதிர்த்து நிற்பான். அது என்ன சொன்னாலும் எதிர்த்து நிற்பான். நப்சை எதிர்த்து போராடுறதுங்கிறது பெருமானார் படித்து கொடுத்த பாடம். போர்க்களத்தை முடிச்சிட்டு சொன்னாங்க, இதை விட பெரிய போர்க்களம் உங்கள் வாழ்க்கையில் நான் கொண்டு வர பிரியப்படுகிறேன். அது என்ன யா ரசூலல்லாஹ்? முஜாஹதத்துன் நப்சு. உங்களை எதிர்த்து நீங்க போர் செய்யணும்னாங்க. உங்க நப்சை எதிர்த்து போர் செய்யணும். நப்சு என்னவெல்லாம் சொல்லும், அதை எதிர்த்து போராட வேண்டும். இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லும், அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து போராடுகிற ஒரு பெரிய வாழ்க்கை. அதை எதிர்த்து போராடுற பல பாடம் இருக்குது. முஹாசபத்துன் நப்சு, முஆகபத்துன் நப்சு, முஆதபத்துன் நப்சு, முகாலபத்துன் நப்சு, இப்படி ஒரு பெரிய பட்டியல். நப்சை எதிர்க்கிற பல வழிகள், அதை எதிர்த்து நிக்கிற ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அபு ஹம்சத்துல் குராசானி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க. அபு ஹம்சத்துல் குராசானி ஒரு மிகப்பெரிய மனிதர், இந்த பாதையில ஜெயிச்ச மனிதர். கடுகளவுக்கு கூட அவர் தன்னுடைய மனசுக்கு அடிபணிய மாட்டார். ஆசைகளை விடணும். முதல் விஷயம், நான் இறைவனோடு நெருங்க வேண்டுமா, அகத்தூய்மை அடைய வேண்டுமா, ஆசை அளிக்கணும். ஏன்னா மனசு மனிதனை ஆசையை கொண்டே இழுக்கும். அதையும் சொல்லணும், இல்லைன்னா சரிபடாது. நான்கிற தன்மையை அளிக்கணும். இபாதத்துல நம்ம ஒரு முதிர்ச்சி பெற்றுட்டோங்கிற எண்ணம் வரும்போது அதை காணாக்கணும். ஆசை வரும்போது அடக்கணும். ஆசையை நீ அளித்தால் அல்லாஹ் உன்னை அடையாளம் காட்டுவான். ஆசைக்கு இடம் கொடுத்தால் நீ அழிந்து போவாய். அழியணுமா? அடையாளம் காட்டப்படணும். அடையாளம் காட்டப்படுறேன்னா எல்லாத்தையும் சொல்லுவோம், அவரை பாரு, எல்லாரும் அவர் மாதிரி நம்ம வாழணும். இதை அடையாளம் காட்டுவான் அல்லாஹ். ஆசைக்கு அடிபணிந்தால் அல்லாஹ் உன்னை காணாக்குவான். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, சம்பாதிக்கலாம், ஆசையை கொண்டு மனசுல சுமக்க கூடாது. பெரும் ஆசை ரொம்ப ஆபத்தானது. அல்லாமா தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தின்னூனில் மிஸ்ரி
பயான்ல முக்கியம் என்னன்னா டயத்துல முடிக்கிறது தான். 10 மணினா 9:59 முடிச்சிடணும். எவ்வளவு பேச அல்லாஹ் நசீபாக்குனாலும் அவ்வளவு பேசுவோம். பேசுனதை வாழ்க்கையில் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல காலம் அப்படியே பதிவுல இருக்கு. நாளைக்கு நீங்க எடுத்து திரும்ப போடுங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க. இதை பலமுறை கேட்டால்தான் என் ஆன்மா உண்மையில் அடிபணியும், அகம் தூய்மையாகும். அகம் தூய்மையானால் நான் யாசீன் என்று சொன்னாலும் அந்த யாசீனை அர்ஷல கொண்டு அல்லாஹ் உட்கார வைப்பான். அகம் தூய்மையாகவில்லை, குர்ஆனை முடித்தாலும் அது வானத்துக்கு மேல கூட ஏற. யாசீன் என்ற அந்த ஒரு வார்த்தை அர்ஷுக்கு போகும் அகத்தின் தூய்மையால். அகம் தூய்மை இல்லையா, நான் குர்ஆனையே முடிக்கிறேன், வானத்துக்கு மேல ஏறாது. அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு ஷேகுமார்களுடைய ஹித்மத்தே அதுதான். உம்மத்தின் சமூகத்தின் இதயத்தை தூய்மைப்படுத்துறது தான் பெரிய வாழ்க்கை. ஜுன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பெரிய இபாதத்துள்ளவங்க, பெரிய சூபி, பெரிய ஞானி. எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவுல இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீப் வழங்கட்டும். எங்க போனாலும் அவன் நினைவு. 4 பேரோடு பழகும் போது அல்லாஹ்வுடைய நினைவு, சாப்பிடும் போது அவன் நினைவு, பெட்ரூம்ல அவன் நினைவு. அவன் நினைவுலேயே நான் இருக்க வேண்டும். ஏன்? என் நினைவிலேயே அவன் இருக்க வேண்டுமா இல்லையா? என் நினைவிலேயே அவன் இருக்க வேண்டும். அவன் பேரின்பம் உள்ளவன். அவனை நினைத்தால் நான் இன்பம் அடைய வேண்டும். எப்போது இது நடக்கும்? என்ன நினைச்சு அல்லாஹ் சந்தோஷம் அடைவானா? நம்மளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். நம்மளை நினைக்கணும், அவன் ஆசைப்படுவான். நீ அவன் நினைப்பில் உச்சம் பெற வேண்டும். ஜுன்னூனுல் மிஸ்ரி அப்படி ஒரு வாழ்க்கை. திடீர்னு ஒரு பார்வை, மேல இருந்து அல்லான்னு சத்தம் வருது. அல்லான்னு சத்தம் வந்து அங்க பாக்குற எங்கேயும் பார்க்க ஒருத்தரையும் ஆளை காணல. மரத்தடியில யாராவது இருக்கிறாங்கன்னா இல்ல, வலது பக்கத்துல இல்ல, இடது பக்கத்துல இல்ல, மேல வருது சத்தம் அல்லா அல்லான்னு. பார்த்தாங்கன்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். எங்க இருக்கிறார்? மரத்துல இல்ல, கட்டையில இல்ல. மரத்துல இல்ல, கட்டையில இல்ல. எங்க இருக்கிறார்? அப்படி இருக்கிறார். கீழையும் தூண் இல்ல, மேலையும் கயிறு இல்ல. யாரா கயிறு பிடிச்சு மேல கட்டி பிடிச்சிருக்கான்னு இல்ல, கீழே தூண் இருக்கான்னு இல்ல. அந்த இடத்துல நிக்கிறார். காற்று கீழே உழல்ல. இந்த பறவைகளை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பறவைகளை பற்றி பேசுறான். பறவைகளை பாருங்கள், அவைகள் பறக்கிறது. அவர்கள் வானத்தினுடைய நெருக்கத்தை தேடி வரும்போது, உச்சியில் வந்த போது அந்த பறவைகள் அவர்களுடைய ரெக்கைகளை விரித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கீழே விழாமல் தடுத்து நிறுத்தியது யார் என்று கேட்கிறான் அல்லாஹ். ஒத்தையுரு சாஃபாத், பறவைகளை பற்றி அல்லாஹ் சொல்வான். பறவையை பார், அது ரெக்கை கட்டி பறக்கும் போது மேல போய் ரெக்கை அடிக்காது, அப்படியே நிற்கும், கீழே விழுறது இல்லை. பறவையின் திறமையா? நீண்ட தூரம் பறந்து விட்ட காரணத்தினால் அது ரெக்கை விரித்தால் இனி விழாது அப்படிங்கிற ஏதாவது காந்த சக்தி உண்டா? இல்லை, இல்லை. நான் பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். பறந்து போகும் பறவை ரெக்கை அடித்தால் அதனால் அது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. ரெக்கையை விரித்து அப்படியே போகும், நிற்கும். நான் நிறுத்தி வைத்தேன் அல்லாஹ். காற்றில் அந்தரத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருக்கிறான். இவங்க கேட்டாங்களா ஜுன்னூனுல் மிஸ்ரி அவர்கிட்ட, கைப ஜலஸ்த பில் ஹவா, எப்படிப்பா நீ போய் காத்துல உட்கார்ந்துட்டேன்னு கேட்டாங்க. நீ எப்படிப்பா அந்தரத்துல போய் உட்கார்ந்து இருக்க, காற்றுக்கு மேல போய் இருக்க? காற்றை எல்லாம் மனிதன் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுமா? சுலைமான் நபிக்கு காற்றை கட்டுப்படுத்தி கொடுத்தோங்கிறான் அல்லாஹ் சொல்றான். அவங்க எங்க போய் காற்று வீச சொல்றாங்களோ அங்க போய் காற்று வீசும். இந்த ஆளை தூக்கிட்டு போனா அந்த ஆளை காத்து தூக்கிட்டு போயிடும். அந்த பவர் சுலைமானுக்கு கொடுத்தோம்ங்கிறான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கேட்டாங்களா கைப ஜலஸ்த பில் ஹவா, நீ எப்படிப்பா காத்துல போய் உட்கார்ந்தேன்னு கேட்டாங்களா. அவர் ஒத்த வார்த்தையில பதில் சொன்னார், தரக்து ஹவா எலி ஹவா வாஜலசன் இல்லா பில் ஹவா. அரபியில மனோ இச்சைக்கும் ஹவா, ஆசைக்கும் ஹவா, காற்றுக்கும் ஹவா. அரபியில காற்றுக்கும் ஹவா, மனோ இச்சை ஆசைக்கும் ஹவா. அவர் சொன்னார், தரத்து ஹவா எலி ஹவா, இந்த ஆசையை இச்சையை அந்த காற்றில் பறக்க விட்டேன். வாஜலசன் இல்லா பில் ஹவா, அல்லாஹ் காற்றின் மீது அதிகாரம் செலுத்தும் பவரை எனக்கு கொடுத்தான். உங்களை உலகத்துல தூக்கி நிறுத்துவான் அல்லாஹ்.
காற்றை ஆள வைப்பான், விண்ணை ஆள வைப்பான், மண்ணை ஆள வைப்பான். நீ மழை பெய்யணும்னு சொன்னால் பெய்யும், பேய்ந்த மழை நிறுத்த சொன்னால் நிறுத்தப்படும். எப்போது நீ உனக்குள் இருக்கிற ஆசையை அழித்தால் அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவான் என்கிறார்கள். அழித்தவர்கள் ஆசையை அழித்தவர்கள் அல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்படுவார்கள். என்னோட மிஸ்ரியை மிகைத்து போனார். நான் என்னதான் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தில் இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப நப்சுக்கு சொன்னாங்களாம், யா நப்சே யா நப்சி யா நப்சி யா நப்சி, நீ உன்னை பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டியா? இல்ல உன்னை விட பெரிய ஆளு மேல இருக்கான் பாரு, அவன் காத்துல போய் உட்கார்ந்து இருக்கான். உன்னால இந்த பூமியில இருந்து ஒரு ஜான் காலை தூக்கி நிக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எப்படி எப்படி ஏத்தனும் இறக்கணுங்கிறதுக்கு உலகத்தை நடைமுறைப்படுத்துவான். அபு ஹம்சத்துல் ஹராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க. வர்ற வழியில தரையோட தரையா ஒரு கிணறு கிடந்திருக்கு, கவனிக்கல, விழுந்துட்டாங்க. சில நேரத்தில் அந்த இதெல்லாம் தோண்டி போடுறாங்களே, நமக்கு தெரியாம எத்தனை பேர் உள்ள விழுந்து போயிடுறாங்க. உள்ள விழுந்துட்டாங்க. விழுந்தா அது ரொம்ப கீழே இருக்குது. ஒரே மனசெல்லாம் பதட்டம். நப்சு அவங்கள போட்டு படுத்தாத பாடுபடுத்திட்டு, நீ பெரிய சூஃபியான்னு கேட்குது, நீ பெரிய ஞானியான்னு கேட்குது, நீ என்ன அல்லாஹ்வுடைய நேசனான்னு கேட்குது. உண்மையிலே அவங்க நேசன், உண்மையிலே சூஃபி, மிகப்பெரிய ஞானி அபூ ஹம்சத்துல் ஹராசானி. ஆனா நப்சு விடல, அவர்களை பாடாப்படுத்துது. நீ பெரிய சூஃபியா ஞானியான்னு கேட்டுச்சு. அவ பதிலே சொல்லல. அப்படியே நப்சோட போராடும் போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வர்றாங்க. வெளியில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்போ இவங்க நப்சு சொல்லுது, பரவாயில்ல, விழுந்துட்ட, இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ரெண்டு பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட சொல்லு, நான் ஒரு ஆள் கீழே கிடக்கேன்னு சொல்லு, ரெண்டு பேரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி உன்னை தூக்கி மேல விட்டுருவாங்கன்னு. அப்படி சொன்ன உடனே அவங்க நப்சுல சொல்றாங்களா, இப்ப நீ என்ன அல்லாஹ் விட்டு தூரமாக்க பாக்குறாயா? என் வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் நான் அல்லாஹ் தவிர யார்ட்டையும் சொன்னது இல்லையே. உங்களை எல்லாம் யோசிக்க சொல்லுகிறேன். நிற்கதி நிலையிலும்